ஐயோ புதக்குழி மாதிரி போகுது. ஆஹா, நான் செம்மையாக லாக் ஆகிட்டேன். அதுதான் சரி சொல்லலாமா நீ வேற போய் பேகி எதனா பிடிச்சிரு போ. டேய் சுடுகாடாடா இது. ஏறும் போது அது என்னன்னு தெரியல, நாத்தடிக்குது. டேய் வாடா போகலாம். அதுவும் கொல்லிமலையில் ரேஸா? சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். vlog ஹிஸ்ட்ரியிலே நாங்கள் பண்ணுற மாதிரி யாருமே ஒரு vlog பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, சும்மா. ஆமாங்க, நீங்கள் பாருங்க சும்மா. ஏன் காசு ஸோ மொபைல் வாங்கியாச்சு. சேலம்லேருந்து இப்போ கிளம்பிட்டோம். கரெக்டாக 1 hour 25 minutes காட்டுது மேப்பில். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிடலாம். மொபைல்லாம் சரி பண்ணியாச்சு. 40 minutes ட்ரை ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. பட் 3300 சார்ஜ் பண்ணாங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. என்னோடய கேர்லெஸ்னஸ் தான். மொபைலை ரெடி பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பட் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருவாரு கொஞ்சம் நேரத்தில். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃப்ரண்ட்டு கேமரா வந்து ஒர்க் ஆகலை. ஓகே, கொல்லிமலைக்கு போகலான்றது தான் பிளானு. பட் பிளானில் இல்லாததெல்லாம் நடக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. சேலம் ஒரு பெரிய ஊர் தாங்க, வேறு லெவலில் இருக்குது. ஒரு இண்டிகேட்டர் இல்லை, எதுவும் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக வர வேண்டியது. என்ன கோயில் இது சேலமில்? தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே 10 லட்சம் பேர் இருக்காங்க கமெண்ட்டில் சொல்கிறதுக்கு. அந்த மொபைல் விழுந்த உடனே, மொபைல் இல்லைன்னொடனே ஒரு 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 ஷாக் ஒன்று வரும் பாருங்கள். அப்படியே ஹார்ட்டே நின்றுருச்சு எனக்கு. என்னடா இருக்கும், டக்குன்னு எவனா எடுத்துருவானோன்ற ஒரு தாட்டு தான் போச்சு. ஏன்னா போன மொபைலுக்கே அப்படி தான் ஆச்சு. போன மொபைலுக்கே அப்படி தான் ஆச்சு. இந்த மொபைலும் அப்படி ஆயிருமோன்னு சொல்லிட்டு நான் போனால் மொபைல் இருந்துச்சு. பட் அநியாயமாக ஸ்க்ரீன் போயிடுச்சு. பட் ஃபுல்லாக மொபைல் போகாமல் இருந்துச்சே. ஓகேடா. லாலா ஸ்வீட்ஸ், லாலா கடசான். இந்த ரணகாலத்துலேயும் உனக்கு ஒரு குதூகலம் கேட்குது. அந்த மொபைல் ஹோல்டர் இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனை. ஆக்சுவலாக நான் நினச்சிட்டே வந்தேன் மொபைல் ஹோல்டர் வாங்கணும்னு நினச்சிட்டே வந்தேன். ஏன்னா மொபைல் ஹோல்டர் இல்லாமல் இந்த பவுச்சில் வைக்கிறதுனால அது வந்து கீழே விழுந்துருது. கரெக்டாக இப்போ 3:30 ஆகுது. நம்ம போய் சேர்கிறதுக்கு எப்படியும் அங்கே 5 o'clock ஆகிறது சான்ஸ் இருக்குது. பொறுமையாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே இந்த இடம் இருக்கா. ஸோ எந்த இடத்துல மயில் பார்த்தான் நான் இன்னும் பார்க்கல. 10 மைல் இருக்குன்னு சொன்னால், அதுவும் இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். ஆமாம் பார்த்துட்டேன். அங்கே தெரியுதா, அங்கே ஒரு 3 மைல் இருக்குது. கிட்ட போய் பார்க்கலாம். அதோ ஐயோ இறங்கிருச்சு. அதுக்குள்ளே அதோ போதும். உங்களுக்கு கரெக்டாக தெரியுதான்னு தெரில. அதோ 3 மைல் இருக்குது. அதோ தெரியுதா? நான் பார்த்துட்டே உங்கள் கேமராவில் மிஸ் பண்ணிட்டேன். அது ஓடுது, அப்படியே பதுங்கி போகுது. பறந்துச்சுன்னா உங்களுக்கு காமிக்கலாம். நிறையா தாண்டா இருக்குது. போக முடியுமா நம்ம உள்ள? இதுனா காடாக இருக்குது. அதான் ஐ ட்ரை. ஐயோ இருங்க. அது இருக்காங்க. நம்ம உள்ளே ஓடிடும்னு நினைக்கிறேன். உள்ளே தான் போய் பார்ப்போமே. மயில் வேட்டை. ஐயோ புதக்குழி மாதிரி போகுது. பாம்பு கம்பு இல்லாமல் இருக்கணும். ஓடிடுச்சுங்க. ஆனால் அது செம குயிக்காக ஓடிடுச்சு. எத்தனை மயில். ஐயோ நான் மாட்டிக்கணும் போல இருக்கு. எத்தனை மைல் பாருங்க. ஆஹா, நான் செம்மையாக லாக் ஆகிட்டேன். இன்னும் இப்படி அலைய விடுது. ஒரே ஒரு ஷாட் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா பறந்துச்சுன்னா கூட
நம்ம பிடிச்சிடலாம். மயில் வேட்டை தான் இன்னைக்கு. இதோ இங்கே ஒன்று இருக்குது. வைல்ட் லைஃபு இப்போ தான் எவ்வளோ கஷ்டம் தெரியுதா உங்களுக்கு? பார்த்துட்டேன் பிடிச்சிட்டேன். ஓ ஷிட். Oh shit. அந்த இதுலேயே பட்டுருச்சுங்க. ஓ மை காட். மோனியால் காலும் பண்ண முடியாது எனக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் தான் ரிப்பேரில் இருக்கேன். சரி ஓகே, அது இருக்கட்டும், நம்ம அப்படியே கிளம்புவோம். இவ்வளோ நேரம் நம்ம ட்ரை பண்ணி நான் பார்த்தேன் நல்லா கிளியராக ஒரு 10 மைல் கிட்ட இருக்கும் கண்டிப்பாக. திட்டு போனார், என்னப்பா பண்ணுறீங்க? என்ன சொன்னேன்? 2 மைல் பார்த்தா பிடிக்க போகிறான் டேய், ஃபோட்டோ எடுக்க போகிறான்னு. சுடுக்காராங்க எலும்புலாம் நோண்டி கிடக்குறாங்க. எலும்பா? என்னடா சொல்கிற? அதுதான் சரி சொல்லலாமா, நீ வேற போய் பேகி எதனா பிடிச்சிருப்போ. டேய் சுடுகாடாடா இது. டேய் இது தெரியும். ஆஹா டே ஏதோ மனுஷன். அங்கே ஏதோ மூட்டை இருக்குடா. சீரியஸாக அதில் கால் வச்சிருப்பேன்டா நான் ஏறும் போது. அது என்னன்னு தெரியல, நாத்தடிக்குது. டேய் வாடா போகலாம், போயிடலாம் வந்துரு. எனக்கு யாரோ கால் பண்ணிகிட்டே இருக்காங்க வேறு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மயில் ஹண்ட்டுன்னு சொல்லிட்டு உள்ளே போனோம்ல, நான் உள்ளே போயிட்ட பிறகு மோனிக்கிட்ட வந்து யாரோ ஒருத்தர் பேசியிருக்காங்க, என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைண்ணா இந்த மாதிரி மயில் பார்த்தோம், போயிட்டு ஜஸ்ட் ஃபோட்டோ எடுக்கலான்னு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, ஏன்பா அந்த பக்கம் தான் சுடுகாடு இருக்குது, அதுக்கு பின்னாடி தான், ஏன் அவர் தனியாக போனார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மோனி வந்தவொன்னே சொன்னான், இந்த மாதிரிடா சுடுகாடு இருக்காண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு மேட்ரு. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக வந்துகிட்டே இருந்தோம். ரூட்டு மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டோம். நாங்கள் ஒரு இடத்துல லெஃப்ட் எடுக்க வேண்டியது, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம். அங்கே போயிட்டு சரின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு பார்த்தா அவங்க வந்து நீங்கள் வந்த ரூட்டே திருப்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேட்டுக்கலாம்டா. சரி இப்போ வேறு எங்கேயாச்சும் கேட்டு, இந்த மேப் வந்து சரியான சதி பண்ணுது. சரி இது உள்ளே போயிட்டு கேட்டுட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாங்கள் கொல்லிமலைக்கு எந்த பக்கம் நான் போகணும்? இது கீழே போய்ட்டு ரைட்டுங்களா? 40 கிலோமீட்டர் மேலே ஏறணுமா? சரி ஓகே தேங்க்ஸ். விடுவாங்களான்னு தெரியலிங்களா? நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். அப்போ கீழே எங்கன்னா ரூம் போட்டு தான் தங்க முடியும்ல? அப்படிங்களா? ஐயோ என்ன ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக வருது. ட்ராவலர்ஸுக்கு தான் சகஜம் தான் ப்ரோ. நம்ம இன்றைக்கி என்ன பிளான் படி நடந்துகிட்ருக்கு எல்லாம். காலையில் என்னடானா மொபைல் உடையுது, மயிலை பார்க்குறோம், ரூட்டு மாற்றி போகிறோம், ட்ராவல் பண்ணுறோன்னு முடிவாயிருச்சு. இதோ சேந்தமங்கலமுக்கு ரைட் எடுக்கணும். ஆமாம் இந்த இடம் தான். இதில் தான் ரைட் எடுத்து ஒரே ஸ்ட்ரைட்டான் அடிச்சுன்னு போயிடலாம்ல. ஓகே இதுதான் ஸ்ட்ரைட்டு. இதான். ஸோ இதுலேருந்து ஒரு 20 கிலோமீட்டரா மச்சான்? சில்லி சிக்கன் 100 கிராம் 25 ரூபா. 20 மினிட்ஸா? போயிடலாம் மச்சான். ஆஹா என்ன சபு, இதுதான் புதன் சந்தையா?
ஓ இன்னைக்கு புதன்கிழமைல, புதன்கிழமை புதன் சந்தை. இது ஏரியா பேரே புதன் சந்தையா என்ன? ஏரியா பேரே புதன் சந்தையா? யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க? சும்மா பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஃபன்னாக இருக்கும். ஏன்டா இப்படிலாம் சுற்றுற, ஏன்டா இப்படி மொபைலை போட்டு உடைக்கிற, அறிவில்லையாடா அப்படின்லாம் கேட்காதீங்க. நான் என்ன தெரிஞ்ச பண்ணுறேன், காசு இல்லாத டைமில் உடைப்பேனா நான்? பொத்தி பொத்தி பார்த்தேன் என் மணிமேகலையே. அநியாயமாக அப்படி கீழே போட்டு சுக்கு சுக்கா நொறுக்கிட்டேன். அந்த டைம் கொஞ்சம் வேறு லெவல் வெறுப்பாக இருந்துச்சு. என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்டே பண்ணல, இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படி இருந்துச்சு. பட்டு அதுக்கப்புறம் அந்த மயிலெலாம் பார்த்தோன்னே திருப்பி அந்த ஒரு ஜோஷ் வந்துடுச்சு. கூல், இதெல்லாம் நடக்கிறது தானே. எம்டிஆர் நைனாமலை. வர வழியில் ஒரு பெரிய பண்ணை பார்த்தோம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. நிறைய கோழிங்க. சரி ஓகே, அப்படியே போயிட்டே இருப்போம். கொல்லிமலைக்கு ஸ்ட்ரெயிட்டாண்ணா? ஓகே, இதுக்கப்புறம் கூகுள் மேப்ஸை நம்புறதா இல்லை, நம்ம அப்படியே கேட்டுகிட்டே போயிட வேண்டியதான். நான் கொல்லிமலைக்கு எந்த பக்கம்? ஓகே. சரிண்ணா. ஒரே ரோடு தானே? சரிங்க ஓகே. தாத்தா கிழக்கு பக்கம் பார்த்துன்னு சொன்னார். இதில் எது கிழக்கு? ரைட்டாக தான் இருக்கும். ஐயோ ஓகே, போகிற வழியில் இருக்கும். பெட்ரோல் போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பாயிண்ட்டு தான் காட்டுது. ஸோ எதுக்கு ரிஸ்க்கு, பெட்ரோலே போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று இருக்கோம். இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா 103.25. நான் 500 ரூபாய்க்கு போடணும். நான் கார்டுண்ணா 500 ரூபாய்க்கு பிடிக்குமான்னு தெரில. ஏற்கனவே இருக்குது, பட் பாருங்கள். ஜாலியாக குடிக்கிறானே மயில். இன்னும் மயில் 4 லிட்டர் புள்ளி 84. போலாம் மச்சான். கொல்லிமலை போகிறோம் ஒரு வழியா. இந்த மலையை கிட்ட பார்க்கும்போது சீரியஸாக வேறு லெவலில் இருக்குங்க, வேறு மாதிரி இருக்குது. நாளைக்கு வேறு லெவல் பண்ண இருக்கும் போது சீரியஸாக. எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டு, இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறதுலாம் ஓகே. பட் என்ன ஒரு டவுட்டுனா, இவங்கெல்லாம் எப்படி வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண எதனா வாங்கணுன்னா எப்படி வந்து போவாங்க? டவுன் இவங்களுக்குலாம் எவ்வளோ கிட்ட இருக்கும், உடனே எதனா வாங்கணுன்னா எப்படி? பட் லோக்கல்ஸ் கிட்ட விசாரித்தா தான் தெரியும், அவங்கக்கிட்ட கேட்டால் தெரியும். ஓகே நாங்கள் இப்படி தான் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. மலையிலே வீடு இருக்குதுன்னு வைங்களேன், அவங்களாம் வந்து எப்போவுமே எதனா வாங்கணுன்னா கீழே தான் வரணும், மேலே தான் போகணும். ஸோ அங்கேயே செட்டில் ஆகிட்டா ஓகே. பட் எப்படி ஒன்றுமே புரியலையே, மேலேயே எல்லாமே இருக்குமா? ஆனால் இந்த ரூட் வந்து சீரியஸாகவே இந்த டைமில் வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப ஸ்பீடெல்லாம் போகல, ஒரு 40 தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா இந்த நேச்சர் அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே சைடு எல்லாம் பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். உங்களுக்கு தெரியும்னு நான் நம்புகிறேன். ஃபுல்லாகவே தென்னை மரம் தோப்பு, பாக்கு மரம்னு நினைக்கிறேன். அப்புறம் வாழை மர தோப்பு. இங்கே பாருங்கள் சைடில். ஆஹா, இவங்கள பாருங்களேன், செம்மையாக இல்லை? அவங்களுக்கு இதெல்லாம் பழகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லொக்கேஷன் இது இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம புதுசாக பார்க்குறதுனால மேபி அது நம்மளுக்கு புதுசாக இருக்குது. சீரியஸாக வேறு லெவலில் இருக்குங்க இந்த ரோடு. ஐ எம் லவ்விங் இட்டு.
என்ஜாயிங் இட். நேச்சர் அண்ட் பியூட்டி தான் ஃபுல்லாகவே. ஆக்சுவலாக இந்த கொல்லிமலைக்கு அடிக்கடிக்கு வரலாம் போலக்கு. இன்னும் சீசன் டைம்லலாம் வந்தால் எப்படி இருக்கும்ன்றது நினச்சி கூட பார்க்க முடியல. இந்த டைமில் இப்படி இருக்குது. ஓ மை காட். எவனுக்குள்ள அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே வெளியே வர மாதிரி இருக்குது. ஓவராக பேசாத அடி, வண்டி ஓட்டிட்டு போடான்னு சொல்லாதீங்க. சொர்க்க வாசல் உள்ளே நுழைந்து செல்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது. டெஸ்டினேஷன் மேட்ரே இல்லைங்க. மலை மேலே போயிட்டு ரூம் போட்டு தங்குறதுலாம் மேட்ரே கிடையாது. இந்த ஜேர்னி தான் மேட்ரு. சின்ன காரவள்ளி. ஓ முன்னாடி போனது காரவள்ளி, இது உள்ளே வந்தால் சின்ன காரவள்ளி. ஆஹா லைட்டாக காது அடைக்கிற மாதிரி இருக்கு மச்சான். ஃபாரஸ்ட்டு செக் போஸ்ட்டு செக் பண்ணுவாங்களா? டைம் இருந்துச்சுன்னா நின்று போகலாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து கொண்டை ஊசியில் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். மொபைல் இது ஆஸ்மோவில் வந்து சார்ஜ் இல்லை, மெமரி கார்டு வந்து ஃபுல்லாக போகுது. என் பேக்கப்புக்கு லேப்டாப் எடுத்துகிட்டு வரல. ஆனாலும் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணணும்னு தோணுது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் பாட்டுன்னு ஜாலியாக ரெக்கார்ட் பண்ண போகிறேன். எவ்வளோ தூரம் போக முடியுமோ? 40 கிலோமீட்டரா இங்கேருந்து. 72 கொண்டை ஊசிகள். இப்போ தான் 2வது ஊசி 2வது வளைவு. போயிடலாம் மச்சான். செம்ம ஜாலியாக இருக்கானோ. சரி ஓகே, நான் அப்படியே இதை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே மேலே போக போகிறேன். கட் பண்ணுறதுக்கே மனசு வரலைங்க சீரியஸாக. 3rd ஊசி. நம்ம கரெக்டாக வரணுமோ இல்லையோ, அவனுங்க கரெக்டாக வரணும். ஓ மை காட், மூங்கில் மரம் தானே இது. டேய் கொஞ்சம் பார்த்து வாங்கடா சாமிங்களா. இஸ் இஸ் அஃபிஷியல்? ஓ வி கேன் நாட் ஷூட். ஏதோ ரேஸ் விடுறாங்களாம். ஜஸ்ட் ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்களேன் வியூவு. சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் மட்டும் தெரியுது. என்ன ரேஸ்னே ஒன்றுமே புரியல. ஐயோ பைக் வேறு. கொஞ்சம் அப்படி விட்டுருவோம். ஃபன் பண்ணுறோம் சொல்லுங்கள். சரி ஓகே நம்ம போவோம். எதுக்கு நிற்க வச்சாங்கன்னே தெரியல சீரியஸாக. ரேஸுன்னு நானுங்க. அஃபிஷியலாக கேட்டோம், ஏதோ ரெக்கார்ட் பண்ண வேணான்னு நானுங்க. அதான் நான் இதில் எப்படி ரேஸ் விடுவாங்கன்னே ஒன்றும் புரியலையே. ஸ்லோ ரேஸா? அதான் தெரியல. இந்திக்காரனுங்களா இருக்கானுங்க. அப்புறம் போன்ட்டானுங்க. எந்த ஒரு ரேஸுமே நடக்கலை. அதுவும் கொல்லிமலையில் ரேஸா? சீரியஸாக சொன்னால் நம்பவே மாட்டேங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. நம்புவாங்கடா. நம்புவீங்க. ஓ மை காட். ஆஹா சீரியஸாக இந்த சீசன் அந்த சீசன்லாம் கிடையாதுங்க. இந்த டைமில் வர்றது தான் அல்டிமேட்டாக இருக்குது. அதுவும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம். என்ஜாய் பண்ணியா மச்சான்? நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. எச்சி கதை ஒழுங்காக சொல்லு. இல்லைடா சீரியஸாக இது வந்து நல்ல ஸ்பாட்டு. நீங்கள் போரிச்சா வரலாம். போர் அடிச்சலாம் இல்லை, ஜாலியாக வரலாம். ஜாலியாக வாங்க, ஜாலியாக வாங்க. உங்கள் டிப்ரெஷன்லாம் பறந்து போங்க. ஆமாம், பறந்து போங்க. என்னை விட டிப்ரெஸ்ஸாக யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வரப்போ தான் என்னோடய மொபைல் வந்து வேறு லெவலில் சுக்காக நொறுங்கிருச்சு. பார்ப்பாங்க சுக்காக நொறுக்குனேன். அந்தளவுக்கு டிப்ரெஸ்டாக இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு. பட் இது உள்ளே எப்போ என்ட்ரு ஆனனோ சீரியஸாக அதை சொல்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வார்த்தையே இல்லை. பட் நம்ம எந்த பண்ணுறதுக்கு வார்த்தையே இல்லை.
எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. நாங்க அப்படியே மெய் மறந்து போயிட்டோம். சீரியஸா எங்க போனை கூட நாங்க இது வரைக்கும் தொடலங்க. உண்மையா சொல்ல போனா ஃபோன் வந்து தொடவே இல்லை. 100% நான் சென்னையில் இருக்கும்போது போட்டேன். அப்படியே இருக்க ஒரு போட்டோ கூட எடுக்க முடியல. அப்படியே இந்த இயற்கையில நாங்க அப்படியே vlog ஹிஸ்டரியிலே நாங்க பண்ற மாதிரி யாருமே ஒரு vlog பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, சும்மா ஆமாங்க, நீங்க பாருங்க சும்மா அந்த மலை அங்க பாருங்க, அந்த பறவை எவ்வளவு அழகா பறக்குது அங்க பாருங்க. எங்கங்க அங்கே எந்த பறவை இல்லைங்களேங்க. இங்கே மயில் எதனா வந்ததுன்னா மச்சான் வேறு எதனா மிருகம் எதனா இருக்குமா? காலையில் 5:30 கிளம்பணும். டோட்டலாகவே 329 324 கிலோமீட்டர்ஸோ தான் நம்ம கொல்லி ஹில்ஸ் மேலே வரதுக்கு. ஆனால் எங்களுக்கு ஆனது பார்த்தீங்கன்னா 400 மேலே போயிடுச்சு. ஒரு 5 ஹவர்ஸில் வந்துடலாம் நம்ம. ஆக்சுவலி இல்லை 7 ஹவர்ஸில் வந்துட்டு இருக்கலாம். பட் எங்களுக்கு வந்து காலையில் 5:30 கிளம்பணும். இப்போ நம்ம டைமு இப்போ வந்து டைம் ஒரே நிமிஷங்க, நான் எக்ஸாக்ட் டைம் சொல்கிறேன். நீங்களே பாருங்க, காமிடா. டைம் வந்து இப்போ எக்ஸாக்டாக வந்து 6 o'clock ஆகுதுங்க. 6 o'clock ஆகுது. ஓகே, பட் நாங்கள் வந்து அதை வந்து டைமுக்கு வந்து என்னங்க பண்ண போகிறோம்? 7 மணி நேரத்தில் வந்து என்ன டைமுக்கு வந்து என்னங்க பண்ண போகிறோம்? ஒன்றுமே கிடையாதுங்க. ஒன்றுமே. பட் என்ஜாய் பண்ணுறோமா? ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுறோமா? ஏன்டா ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுறோமா? டெஸ்டினேஷன் போய் சேர்றது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஜாலியாக அப்படியே போயிட்டு போயிடலாம். பட் இந்த லைன் வந்து புதுசாக சொல்லியிருக்காரு. கூகுள்லேருந்து நான் கோச் எல்லாருமே நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறதுன்னா, நீங்கள் செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ஜாய் பண்ணிட்டு கொல்லிமலை வந்துருங்கலாம். லைஃப் என்ஜாய் பண்ணாதீங்க. விட்டுட்டுலாம் வர தேவையில்ல. பட் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த டைமில் வாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம எந்த ஏர்பின்ல இருக்கும்னு தெரியல, எத்தனை ஏர்பின் கடந்து வந்தோம்னு தெரியல. பட் ஓகே, 7 ஏர்பின்ஸ் கடந்து வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே பார்த்தா 27 வர்ம கீழே பார்த்தா இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து சரி ஓகே இங்கே கட் பண்ணிட்டு நம்ம மேலே போகலாம். மேலே போயிட்டு நம்ம பேசலாம். சாப்பிட போகிறோம். ஆஹா ஹோ ஹோ ஹே ஹே ஹோய். சீரியஸாக வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் மேலேயே போகல. ஒரு 30 ஏர்பின் பெண்டு தான் வந்திருக்கும். அதுக்குள்ளேயே வந்து நிறைய இடத்துல ஸ்டாப் பண்ண தான் போகிறோம். பட் பரவாயில்ல, மேலே போயிட்டு ரூம் கிடச்சி தூங்க தான் போகிறோம். பட் அதுக்கு வந்து இது நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு சில் பண்ணிட்டு போகலான்னு தோணுது. மோனியை கொஞ்சம் ஷார்ட் எடுப்போம். ஃபோட்டோஸ் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஸ்டேட்டஸ் போட்டு சீன் போட்டதுக்கு எடுத்தேன். ஆமாம், இது சிலுவேட்டில் செம்மையாக இருக்குடா. மயில் வேறு லெவலில் இருக்கான், நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக மேலே வந்தாச்சு. ஸோ மோனி வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே, நம்ம வந்து ரூமை புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன். ரூம் வந்தாச்சு. பிஏ ரெசார்ட்ஸில் தான் இருக்கும். ரூம் கிடச்சிச்சு. 1300 பர் ரூமு. போய் சாப்பிட்லாம். சாப்பிட்டு திருப்பி ரூமுக்கு வரலாம். நாளைக்கு இதை விட ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆகாய கங்கைக்கு போகலாம். என்ன மச்சான், ஆகாய கங்கைக்கு போகலாம். அப்புறம் எட்டுக்கை அம்மன் ஒரு கோயில் இருக்குது, அங்கே போகலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை பாய்லாம் இல்லை. இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம சாப்பிடலாம், அதை காமிக்கலாம். ஒன்றும் டே முடியலையே. ஓகே ஓகே, சாப்பிட்றத பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஆக்சுவலாக முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஆக்சுவலாக போய் காமிக்கலாம். ஓகே, ஜோக் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்ன ஃப்ரண்ட் கேமரா போயிடுச்சு.